வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி ஜூன் 18, 2024. இன்றைய கிழமை செவ்வாய். இந்நாளிற்கான ராசி துலாம். இந்நாளிற்கான நட்சத்திரம் சுவாதி 3ஆம் பாதம். இன்றைய திதி ஏகாதசி. இன்றைய யோகம் சிவம். இன்றைய கரணம் பத்திரை. இன்றைய ராசி மீனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு, மீனம். சுவாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள்: பூமுடித்தல், பெயர் சூட்டல், முடிவாங்க, அன்னபிராசனம், சௌளம், சோதிடம், வைத்தியம் ஆரம்பிக்க, புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரஞ்செய்ய, நவக்கிரக ஜெயம், விவகாரம், விவாகம். துவக்கம்: இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி ஜூன் 18, 2024. இன்றைய கிழமை செவ்வாய். சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை. கிரக நிலைகள் சற்று பதற்றத்தை கொடுக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் 2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சில கஷ்டங்கள், எதிர்பாராத தடைகள் மற்றும் அதிக உழைப்பு தேவைப்படலாம். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுமையுடன் கையாண்டால் வெற்றி நிச்சயம். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள். எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம். பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் தொல்லை தருவது குறையும். பயணங்கள் லாபகரமாக அமையும். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் பரிவு கிடைக்கும். இதனால் மன மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். எதிர்கால திட்டங்களுக்காக சேமிப்பு செய்யவும் இது நல்ல நாள். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது உங்கள் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் சமயமாகும். இந்த நாளில் மருத்துவம் அல்லது பொழுதுபோக்கு காரணமாக உள்ள பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சம்பந்தப்படுத்தலாம். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள். எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும். பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும்.
குறிப்பாக வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கலாம். அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு பரபரப்பை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை கடைப்பிடிப்பதே உங்களுக்கு வெற்றியை தரும். காரிய வெற்றிக்கு தெளிந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம். எந்த ஒரு வேலையையும் பரபரப்புடன் செய்யாமல் நிதானமாகச் செய்து முடிப்பதே நல்லது. மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும். பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு.